ஹாய் வியூவர்ஸ், இது உங்கள் வீடு விட்டு சிந்தை. நான் உங்கள் இன்ஜினியர் கிருஷ்ணன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 BHK வந்து 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பரான வீடு தான் கொண்டு வந்திருக்கோம். அதுவும் நார்த் ஃபேசிங் வச்சு. அந்த வீட்டோட டீட்டெயில் என்னன்னு சொல்கிறேன், அடுத்து மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இந்த வீடு தாங்க ஒரு நார்த் ஃபேசிங்கில் 2 BHK 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் 925 ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு சூப்பரான வீடு தான் கொண்டு வந்திருக்கோம். இந்த வீட்டோட எலிவேஷனை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஒரு பக்காவாக கொடுத்துருக்கோன்றது. ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டி வெளிச்சு உங்களுக்கு, அது இல்லாமல் ஸ்பாட்லைட்லாம் கொடுத்து உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்கோம். ஓகே வியூஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கதா இந்த வீட்டோட என்ட்ரன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் ஒரு வீட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸும் கொடுத்துருப்பாங்க. இந்த வீட்டோட ஹைலைட் என்னன்னாக்கா உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு ஸ்மால் கேட்டு கொடுத்து கார் பார்க்கிங் தனியாக ஒரு கேட்டே கொடுத்துருப்போம். எல்லாமே உள்ள போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு ஸ்பேஸே உங்களுக்காக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த வீட்டோட போர்ட்டிக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ் ஒட்டி ஒரு 4-way பீம் லைட்டோட கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் சீலிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா போர்ட்டிக்கில் ஸ்பாட் லைட் கொடுத்துருக்கோம். போர்ட்டிகோ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு 11x17 சைஸில் ஒரு பெரிய சைஸ் கார்னு பாட்டுற மாதிரியே கொடுத்துருக்கோம். அந்த போர்ட்டிகோலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு போரோட பாயிண்ட்டு கொடுத்துருக்கோம். அதில் போர்ட்டிகோல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் கொடுத்துருக்கோம். இந்த சிஸ்டம் என்ன இருக்குனாக்கா உங்களுக்கு வீட்டில் இருக்கிற வேஸ்ட் வாட்டரும் சரி, நம்ம எல்லா வாட்டருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் கலெக்ட் ஆகி இந்த லேஅவுட், அதாவது இந்த மொத்த பில்டிங்கோட மட்டும் கிடையாதுங்க, இந்த லேஅவுட்டில் போட்டிருக்க எல்லா வீட்டுக்குமே ஒரே மாதிரியான கனெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டைரெக்டாக வந்து லேஅவுட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி தான் எல்லாமே கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் தாங்க. என்ட்ரன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு ஸ்மால் சைஸ் 4 அடியில் ஒரு 4 அடியில் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வீட்டோட என்ட்ரன்ஸ் தாங்க. என்ட்ரன்ஸ்னாக்க உங்களுக்கு நார்மலாக வந்து எல்லார் வீட்லையும் கொடுக்குற மாதிரி இல்லாமல் ஒரு தனியாகவே உங்களுக்கு ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் தாங்க நின்றுட்டு இருக்கோம். என்ட்ரன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே வந்து லாப நஷ்ட கணக்குன்றதை சொல்லுவாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லார் வீட்டுக்கும் சொல்கிறது இதே தான். இப்போ உங்களுக்கு அதை நான் சொல்கிறேன், மறக்காமல் எப்போவுமே ஒரு வீடு கட்டும் போது லாப நஷ்ட கணக்கு பார்க்கறது எதுக்காகனாக்கா, நம்ம ஒரு வீடு வாங்கினாலும் சரி, இடம் வாங்கினாலும் சரி, எந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தாலும் லாப நஷ்ட கணக்கு பார்க்காம செய்ய மாட்டோம். அதே மாதிரி நம்ம குடியிருக்கிற வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாபத்தில் நம்ம பண்ணுறதுக்காக இந்த படிக்கட்டு வந்து லாப நஷ்ட கணக்கு பார்க்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் ஏறும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், இது லாபம், இது நஷ்டம், உங்களுக்கு லாபம். ஸோ நீங்கள் மேலே ஏறணுன்னே வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாபத்தில் போய் முடிஞ்சுனாக்கா இந்த வீடை வாங்கினா கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் தாங்க. ஓகே, நீங்கள் அப்போ இந்த வீட்டோட இபி பாக்ஸ் காமிக்கிறேன். அதாவது எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில வீட்டில் காம்பவுண்டுக்கு வெளியே வச்சுருப்பாங்க, ஒரு சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்டுக்குள்ளே இருப்பாங்க, இல்லைனாக்கா வீட்டுக்கு என்ட்ரன்ஸில் ரொம்ப என்ட்ரன்ஸ் வச்சுருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இபி மீட்ரு உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே கொடுத்துருக்கோம். நீங்கள் அடுத்து பார்க்க போகிறது இந்த வீட்டோட மெயின் கேட்டுங்க. மெயின் கேட்னாக்கா ஒரு சேஃப்டி கேட்டுன்னு சொல்லலாம். சேஃப்டி கேட்டுன்னு ஏன் சொல்கிறது தெரியுங்களா? இப்போ இந்த கேட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த லாக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிளேட் வச்சுருக்காங்க. இந்த பிளேட்டில் நீங்கள் உள்ள லாக் பண்ணியிருக்கீங்களா இல்லைன்னு தெரியாது. அதுக்காக தான் வந்து யாரும் வந்து லாக்கை கட் பண்ணவோ அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் உங்களுக்கு நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இது சேஃப்டி கேட்டுன்னு சொல்கிறோம். எம்எஸ்ல 12 mm கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேட் போட்டு சும்மா ஒரு நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு எம்எஸ்ல கொடுத்துருக்காங்க. நின்றுட்டு இருக்குது இந்த வீட்டோட வெராண்டாங்க. வெராண்டா வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6x4 சைஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வெராண்டாலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு ஷூ ரேக் கொடுத்துருக்கோம். இந்த ரேக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வெளியே நம்ம செப்பல்ஸ் எல்லாமே வெளியே கழட்டி போடாமல் இருக்கிறதுக்காக ஒரு சேஃப்டிக்காக வந்து ஷூ ரேக் கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ட்ரன்ஸில் வரும்போது உங்களுக்கு ஷூலாம் செப்பல்ஸ்லாம் உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் இருக்கும். இப்போ இந்த வெராண்டாலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்வெர்டர் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். இந்த இன்வெர்டர் பாயிண்ட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த வீட்டோட டோட்டல் எல்சிபி மெயின் யூனிட்டே கொடுத்துருக்கோம் வித் லெக்ராண்ட் கம்பெனி. வாங்க இப்போ நம்ம இந்த வீட்டுக்குள்ளே பார்ப்போம். அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மெயின் டோரை பற்றி நான் ஒரு மெயினான விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டீ குட்டுங்க, அதாவது பர்மா தேக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, 1ஆம் நம்பர் குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் தான் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கார்விங் கொடுத்து பாலிஷோட கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட ஹாலில் தான் நிற்கிறோம். ஹால் சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பெரிய சைஸில் 16x11 சைஸில் கொடுத்துருக்கோம். இந்த ஹாலில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 சைட்லேயும் உங்களுக்கு ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருக்கோம். இந்த ஹாலோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பக்காவான வாஸ்துல தான் கட்டிருக்காங்க. அதாவது எல்லார் வீட்டுக்குமே வந்து வாஸ்துன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஏன் சொல்றாங்க தெரியுங்களா? நம்ம எந்த ஒரு வீடு கட்டினாலும் வாஸ்துப்படி கட்டினாதான் நம்மளுக்கு வாழ்ற வாழ்க்கை நல்லா இருக்கும்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இந்த வீடு வந்து ஒரு பக்காவான வாஸ்துல தான் கட்டிருக்காங்க. அந்த வீடு நார்த் ஃபேசிங்ல இருக்கு. நார்த் ஃபேசிங்ல இருக்கு. நார்த் வெஸ்ட் கார்னர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வாயு மூலை, நார்த் ஈஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈசானி மூலை, அதே மாதிரி சவுத் ஈஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்னி மூலை, சவுத் வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குபேர மூலை. அந்த மாதிரி தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு. ஓகே, இந்த ஹாலில் என்னென்ன மாதிரியான உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்ற சொல்கிறேன். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜன்னல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டீ குட்டில் கொடுத்துருக்காங்க.
இந்த ஸ்வீட் ஹோமோட கீழெல்லாம் கிட்டதாங்க இந்த கிச்சன் இருக்கும். ஸ்வீட் ஹோம் இது வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம ஹாலில் தான் வச்சுருக்கோம். அதாவது எப்போயுமே வந்து ஒரு வீடு ஸ்வீட் ஹோம்னு எதுக்காக சொல்கிறாங்க, நமக்கு வாழ்கிற எல்லாருமே வந்து நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்து ஸ்வீட் ஹோம்னு சொல்லுவோம். ஸ்வீட் ஹோமோட கீழெல்லாம் கிட்டதாங்க இந்த கிச்சன் கொடுத்துருக்கோம். இந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வாஷ் பேஷன் ஹாலில் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா இது 2 in பர்பஸ். அதாவது உங்களுக்கு ஹால்லேயே சின்ன டைனிங்கும் நம்ம போட்டுக்கலாம், யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஹாலாக யூஸ் பண்ணிக்கலாம். வாஷ் பேஷனை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர்வேர் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு பிராண்டட் ஐட்டம். வாஷ் பேஷன் ஒன்றில் சைடில் வந்து உங்களுக்கு வால் டைல்ஸ் வித் மிரரு, சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவல் ராடும் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நீங்கள் மறக்காமல் நம்ம வீடு விட்டு பண்ணி சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் அது போன்ற சமூக வலைதளங்களில் தட் மீன்ஸ் சோசியல் மீடியா அப்படின்னு சொல்லுவாங்க, அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட கிச்சன் தாங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சுமார் 7x 10 சைஸில் ஒரு பெரிய சைஸ் கிச்சன் கொடுத்துருக்கோம். கிச்சன் மேடை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கிரானைட் கொடுத்துருக்காங்க. ஒரு 4x3 சைஸில் விண்டோ கொடுத்துருக்கோம். இந்த கிச்சன் வால் டைல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் மேடையிலேருந்து 7 அடி உயரத்துக்கு வால் டைல்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கு பஞ்சமே இல்லைங்க. ஏகப்பட்ட வந்து ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். எல்லாமே உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணி ஃபுல்லாகவே ஃபினிஷிங்கோட வந்துருக்கு. நீங்கள் பார்த்தாலே தெரியும், இங்கே மேலே லாஃப்ட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே MDF போட்டு கம்ப்ளீட்டாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்காங்க இந்த வீட்டோட மோட்டர் சுவிட்சு வித் V-Guard கம்பெனி பிராண்டட்ங்க. முக்கால்வாசி பெண்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் தான் இருப்பாங்க. ஏன் சொல்கிறீங்களா, நம்மளுக்கு வீட்டோட மோட்டர் கண்ட்ரோல் வந்து மேக்ஸிமம் போர்ட்டிகள் வைப்பாங்க இல்லையா, வேற எங்கேயாச்சும் ஒரு கார்னரில் தான் வச்சுருப்பாங்க. கிச்சனில் வச்சுருக்கிறது ஒரு அட்வான்டேஜ் என்னன்னாக்க, நம்ம வீட்டு பெண்கள் எல்லாமே பார்க்க பார்த்தீங்கன்னாக்க கிச்சனில் தான் முக்கால்வாசி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டயத்தில் மோட்டர் ஓடிட்டு இருக்கும், அந்த மோட்டர் உங்களுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு வெளியே போகிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு பர்பஸ்க்காக இந்த இடத்துல சூப்பராக உங்களுக்கு ஒரு மோட்டர் சுவிட்சும் கொடுத்துருக்கும். ஓகே மக்களே, இப்போ நீங்கள் இது வரைக்கும் பார்த்துட்டு இந்த வீட்டோட ஹாலு, கிச்சனு, அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது எனக்கு இந்த ஹால்லேயே சின்னதாக வந்து 2 ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஒரு ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஜை யூனிட்டுக்காகவும், இன்னொரு ஸ்பேஸ் இப்போ வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனுக்காக வச்சுருக்கோம். என்னடா அது வாஷிங் மிஷின் கொண்டு வந்து ஹாலில் வச்சுருக்கீங்க பண்ணுறீங்களா, ஏன்னா கிச்சனில் கொண்டு வந்து சுவிட்சே வச்சுருக்காங்க, மோட்டர் சுவிட்சு. ஹாலில் வாஷிங் மிஷின் வச்சா அது உங்களுக்கு யூஸ் தானே. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் இப்போ 14 சைஸ்ன்ற ஒரு பெரிய சைஸ் மாஸ்டர் பெட்ரூம் தான் கொடுத்துருக்கோம். இந்த மாஸ்டர் பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கிங் சைஸ் காட்டு, அதாவது பெரிய கிங் சைஸ் காட்டே போகிற மாதிரி ஒரு சூப்பரான பெட்ரூம் தான் இது. மாஸ்டர் பெட்ரூமில் உங்களுக்கு 2 விண்டோஸ் கொடுத்துருக்கோம். ஒரு விண்டோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4x4 சைஸ்லையும், இன்னொரு விண்டோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3x4 சைஸ்லையும் கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 கார்னர்லையுமே உங்களுக்கு ஸ்பாட்லைட் கொடுத்து, அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வார்ட்ரோப் எல்லாம் MDF கொடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் ஸ்டோரேஜுக்கு வந்து உங்களுக்கு கெப்பாசிட்டிக்கு பஞ்சமே கிடையாது. நல்ல ஒரு ஸ்பேசியஸான உங்களுக்கு வார்ட்ரோப் தான் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து MDFலேயே ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க கேட்கலாம், இந்த கபோர்டு கொடுத்துருக்காங்களே இதை ஃபுல்லாவே கொடுத்துருந்தா யூஸ் பண்ணிருப்போமே அப்படின்னு. அந்த மாதிரி கிடையாதுங்க. எப்போதுமே வந்து ஒரு ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். அந்த ஸ்பேஸ் எதுக்காக சொல்றேன், மறக்காம கேளுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு லைட் கொடுக்குறாங்களா, இந்த இடத்துல இருக்காங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கார்னர்ல வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காருனாக்கா உங்களுக்கு சட்டையோட ஹேங்கர்ஸ் அடிக்கிறதுக்காக இந்த இடத்துல கொடுப்பாங்க. நீங்க டோர் ஓப்பன் பண்ணும்போது என்ன உங்களுக்கு அந்த சட்டையோட ஹேங்கர்ஸ் அதில் டச் ஆகாமல் இருந்தால் உங்களுக்கு வந்து அதில் டஸ்ட் படியாமல் இருக்கும், ஒரு நீட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு ஸ்பேஸே கொடுத்துருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவிட்சஸ் பொறுத்த வரைக்கும் வந்து என்னங்க 2-way சுவிட்ச் இருக்கு, 1-way சுவிட்ச் இருக்கு. 2-way சுவிட்ச் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. 2-way சுவிட்ச் எதுக்காக கொடுக்குறாங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கலாம், பட் தெரியாதவங்க எதுக்காக கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த 2-way சுவிட்ச் எதுக்காக கொடுக்குறாங்கன்னாக்க உங்களுக்கு நீங்க உள்ள என்ட்ரு ஆகும் போது சுவிட்சஸ் போடலாம். அதே மாதிரி நீங்க ஒரு காட்டில் போய், அதாவது பெட்ல போய் படுத்ததுக்கு அப்புறம் நீங்க எந்திரிச்சு போய் அந்த சுவிட்சையோ லைட்டையோ ஃபேனையோ எதையுமே ஆஃப் பண்ணுறது அவசியம் கிடையாது. நீங்க பெட்ல படுத்துக்கிட்டே அந்த சுவிட்சை ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணலாம். அதுக்காக தான் வந்து 2-way சுவிட்ச் கொடுக்குறாங்க. இப்போ இந்த மாஸ்டர் பெட்ரூமோட ஒன் ஆஃப் தி அட்டாச் பாத்ரூம் தான் பார்க்க போறீங்க. அட்டாச் பாத்ரூம் வரைக்கும் டோர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா PVCல கொடுத்துருக்காங்க. உள்ள வந்தோம்னாக்கா உங்களுக்கு கீழே வந்து ரஃப் டைல் கொடுத்து வால் டைல்ஸ்லாம் சுமார் 7 அடி ஹைட் கொடுத்துருக்காங்க. கிளாசெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு வெஸ்டர்ன் கிளாசெட் கொடுத்துருக்காங்க. இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா ஐட்டமும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே தெரியும் பிராண்டட் பேரிவேர் தாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வென்டிலேஷனுக்கு ஒரு 2 ப்ளூவர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்கோம்.
இந்த பாத்ரூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் வாஷ் பேஷன். இந்த வாஷ் பேஷனோட டேப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரிவேர்ல தான் கொடுத்துருக்கும். இந்த பாத்ரூமோட வால் மிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் அண்ட் கோல்டு வாட்டருக்காக 2 பர்பஸ்க்காக வால் மிக்சர் கொடுத்துருக்காங்க. அதுவும் பேரிவேர் பிராண்ட்ல இருக்கு. ஒரு டவல் ராடு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இந்த வீட்டோட இன்னொரு பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 10x 10 சைஸ்ல ஒரு சூப்பரான பெட்ரூம் கொடுத்துருக்கோம். இந்த வீடு உங்களுக்கு மறக்காம கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த வீடை உங்களுக்கு சொந்தமாக்குங்க. இந்த பெட்ரூமோட விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 4x4 சைஸ்ல உங்களுக்கு டீ குட்ல தான் கொடுக்குங்க. விண்டோஸ், டோர்ஸ், அதே மாதிரி உங்களுக்கு கிளாசெட்டு, ஃபிட்டிங்ஸ் ஐட்டம்ஸ் எந்தலையுமே வந்து எந்த விதமான குறையும் இல்லாம எல்லாமே பிராண்டட் தான் யூஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி இந்த ரூம்ல வந்து உங்களுக்கு ஒரு ஃபுட் லேம்ப் இருக்கும். ஃபுட் லேம்ப் வந்து என்ன பர்பஸ்க்காக கொடுக்குறோன்ற சொல்றேன். ஃபுட் லேம்ப் பொறுத்த வரைக்கும் நிறைய வீட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நைட்ல தூங்கும் போது ஏதாச்சும் ஒரு லைட், அதாவது நைட்ல எந்திரிச்சு நடக்கும் போது வெளிச்சத்துக்காக வந்து நம்ம அந்த ஒரு சீலிங்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீலிங்ல வந்து பார்த்தீங்கன்னா 0 வாட் பல்பு போட்டுடுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூம் ஃபுல்லாகவே எரியும். நம்ம நைட்ல எந்திரிச்சு மேக்ஸிமம் என்ன போவோம், ரெஸ்ட் ரூம் போவோம், வெளியே ஏதாச்சும் நம்ம சத்தம் எந்திரிச்சு பார்க்க போவோம், தண்ணி குடிக்க போவோம். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம நடந்து போகிறதுக்கு ஒரு வெளிச்சம் வேணும். அதுக்கு தான் அந்த ஃபுட் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கும் கவராக படாமல் உங்களுக்கு ஒரு வார்ட்ரோப் கொடுத்துருக்கோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எம்டிஎஃப் கொடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூம்ல இருந்து வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காமன் டாய்லெட் இருக்குங்க. காமன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வால் மிக்சர் அதே மாதிரி கொடுத்துருக்கோம். இந்தியன் கிளாசெட்டுக்கு ப்ளஸ் டேங்க் கொடுத்துருக்கோம். இந்தியன் கிளாசெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டேங்க் வந்து மேக்ஸிமம் வைக்க மாட்டாங்க. ஆனால் இந்த வீட்டில் உங்களுக்கு ப்ளஸ் டேங்க் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வென்டிலேஷனுக்கு 2x2 ஒரு லூவர் டைப்ல கொடுத்துருக்காங்க. வித் டவல் ராடும் இருக்கு. இதே காமன் பாத்ரூம்ல அமைஞ்சிருக்கு. வீடோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. இந்த வீடு எங்க இருக்கு, பட்ஜெட் என்னன்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடு எங்க இருக்குனாக்கா நம்ம திருச்சி நம்பர் 1 டோல்கேட்ல தாங்க இந்த வீடு அமைச்சிருக்கு. நம்ம நம்பர் 1 டோல்கேட்ல இருந்து தாளக்குடியில தாங்க அமைச்சிருக்கு. இந்த வீட்டோட சைஸ், அதாவது ஏரியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1200 ஸ்கொயர் ஃபீட்டு இடத்துல உங்களுக்கு 925 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் பண்ணியிருக்காங்க. படிக்கட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 75 ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு படிக்கட்டு தனியாகவே கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிராண்டட் ஐட்டம்ங்க. உங்களுக்கு எல்லா வகையிலுமே இந்த வீடு உங்களுக்கு பக்காவாக இருக்குங்க. உங்களுக்கு இது இப்போ இந்த வீட்டோட பட்ஜெட் சொல்கிறேன். பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் 68 லட்ச ரூபா தாங்க. நம்ம திருச்சியில் சாதாரணமாக ஒரு இடம் வாங்குறது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு இடத்துல மெயின் லொக்கேஷனில் வெறும் உங்களுக்கு 68 லட்சத்தில் ஒரு சூப்பரான வீடு தான் கொண்டு வந்துருக்கோம். இந்த வீடு உங்களுக்கு சொந்தமானாக்கா கீழே நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. இந்த வீடை உங்களுக்காக புக் பண்ணுங்க. நம்மளுடைய வீடு விட்டமினிஸ் இந்த சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்க. இது மாதிரி உங்களுக்கு உங்க ஊர்ல, அதாவது ஆல் ஓவர் தமிழ்நாடே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோங்க. உங்க ஊர்ல உங்களுக்கு எந்த லொக்கேஷன்ல வேணும், இல்ல உங்களுக்கு என்ன மாதிரியான பட்ஜெட்ல வேணும் அப்படின்னு இருக்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது போல ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் போன்ற சோசியல் மீடியால நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் கனவு இல்லம் எங்களுடன் சாத்தியமாகும். பாய்.